சிஸ்டர் என்ன படிக்கிறீங்க? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர், எம்ஆர்ஜி காலேஜ், மன்னார்குடி. இப்போது 2 மாதத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லை? திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போகிற மாரி இருக்காங்க போல். சீமான் வந்து தனிச்சு நிற்கிறாரு தொடர்ச்சியாக. இதில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணீங்க? உங்களோட ஓட்டு யாருக்கா இருக்கும்? நான் வந்து சீமானுக்கு தான். இப்போ சீமான் கட்சி தான். அவர் வந்து நல்லா பேசுவாங்க, விவசாயத்தமெல்லாம் பற்றி நல்லா பேசுவாங்க. அவர் வந்து தனிச்சு நிற்கிறாரு. இன்ன வரைக்கும் அவர் வந்து தேர்தலில் வந்து நின்றுருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஜெயிச்சு ஓட்டு போட்டு வாங்கினதில்லை. இவர் இந்த வாட்டி இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் மட்டும் தான் அவரை சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சீமானுக்கு வாக்கு செலுத்த சொல்லலான்னு இருக்கீங்களா? இல்லை, நான் எங்கள் அம்மாட்டே, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாத்தையுமே சொல்லி இவர் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லிடுவேன். நன்றி. தேங்க்யூ. பிரதர் என்ன படிக்கிறீங்க பிரதர்? பிஏ ஹிஸ்ட்ரி. என்ன இயர்? செகண்ட் இயர். 18 வயசு ஆகிட்டா உங்களுக்கு? 20 வயசு. 20 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 மாதங்களில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதுல்ல, நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டளிக்கலான்னு இருக்கீங்களா, பிஜேபியா, இல்லை தனிச்சு நிற்கிறார் சீமான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்குறாருல, இல்லை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? சீமான் தனிச்சு நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறேன். தனிச்சு நிற்கிற சீமானுக்கு தான் ஓட்டு போடுறேன். நீங்கள் மட்டும் தான் வாக்கு செலுத்தலான்னு இருக்கீங்களா? உங்கள் நண்பர்கள், உறவினர்கள்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கு தான், சீமானுக்கு தான் ஓட்டு போடுறதான் சொல்லுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதான் எல்லாரும். எதுவும் காரணம் இருக்கா அவரை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? அவங்க வாய்ப்பு கொடுப்போம், நல்லா பண்ணுவாங்க, ஜெயிச்சா அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை, அதனால தான் இப்போ ஓட்டு போடுறோம் எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் செய்வாங்க. நன்றி, வணக்கம். சிஸ்டர் என்ன படிக்கிறீங்க எல்லாரும்? எம்ஏ படிக்கிறோம். உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்போ 18 வயசு கடந்த பிறகு ஜனநாயக கடமை ஆற்றணும்ல. இன்னும் 2 மாதத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இளைஞர்களுடைய ஓட்டெல்லாம் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யாரை சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க இந்த தேர்தலில்? நாங்கள் சீமான் சார் சூஸ் பண்ணலான்னு இருக்கோம். என்ன காரணத்தினால? அவங்க விவசாயத்துக்காக நிறைய போராடுவாங்க, அதனால நாங்கள் அவரை சூஸ் பண்ணலான்னு இருக்கோம். திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் வந்து யாரோட கூட்டணி வைக்க மாட்டேன், தனிச்சு தான் நிற்பேன், என்னோட அரசியல் பிடிச்சி என்னோட தம்பி தங்கைகள் வாக்கு செலுத்தினா எனக்கு போதுன்னு சொல்கிறாருல, அவர் இந்த முறை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரை எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறோம். அவர் வந்து நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நன்றி, தேங்க்யூ. பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. உங்களுடைய ஓட்டு எந்த கட்சிக்கு இருக்கும், எந்த தலைவருக்கு இருக்கும்? என்னோட ஓட்டு விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் நல்லா மக்களுக்கு நிறையா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இப்போ வந்தால் மக்கள் செய்வார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆட்சி மாற்றம் தேவைப்படுது தமிழ்நாட்டில். இப்போ சீமான் தனிச்சு நிற்கிறார்ல, அவரும் விஜய் வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு சில கருத்துக்கள் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கும், ஏன்னா 2 பேருமே நல்லா செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும். அதான் என்னோட கருத்து. நன்றி. தேங்க்யூண்ணா. மேடம் வணக்கம், என்ன படிக்கிறீங்க? பிபிஏ. 18 வயசு கடந்துட்டீங்களா? 18 வயசு கடந்த பிறகு ஜனநாயக கடமை ஆற்றணும்ல. இன்னும் 2 மாதத்தில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இளைஞர்கள் ஓட்டெல்லாம் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த முறை யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஓட்டு யாருக்கு இருக்கும்? நாம் தமிழர் தான். சீமான் அண்ணன் அவங்களோட கொஞ்சம் தாட்ஸ், கொள்கைகள்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இதாகணும்னா நம்ம கரெக்டாக யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சி தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து திமுக வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸில், அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறாங்க. ஆனால் சீமான் வந்து தனிச்சே நின்றுட்டு இருக்காங்க. தனிச்சே நின்னா தோத்துக்கிட்டே தானே இருக்கீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அரசியல் எப்போ பிடிச்சி என் தம்பி தங்கைகள் வந்து வாக்கு செலுத்தினா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட கொள்கை கரெக்டாக இருந்தால் அவங்க எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டவங்க இது பண்ணட்டும், கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்களோட கொள்கைகள் எல்லாம் சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. விவசாயிகளுக்கான கொள்கை எல்லா இதுவும் சரியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்களே, உங்கள் நண்பர்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா, இந்த வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு பேசிகிட்டு இருப்பாங்களா? அவங்க எல்லாருமே யாரை சூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இந்த முறை? அது என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் நிறைய பேர் நாம் தமிழர்களை என்கரேஜ் பண்ணுறது தெரியுது. பேரண்ட்ஸும் எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம், அதே தான். நன்றி மேடம். தேங்க்யூ. இப்போ 24 எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, ஓகே, இப்போ நீ வந்து எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தலான்னு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டு இது வந்து மேஜராக வந்துக்கிட்டு இருக்கு. பட் இப்போ நாம் தமிழர்லேருந்து ஒரு ஸ்டீமான் அவர் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன காரணத்தினால நினைக்கிறீங்க? இல்லை, அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல ஏதாச்சும் ஒன்று நான் வந்து பண்ணிடுவேன்னு. அதையும் ஒரு வாட்டி விட்டு பார்ப்போமே, பண்ணுறாரா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ண்ணே. நீங்கள் மட்டும் தான் சீமானை சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து நாம் தமிழர் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இத்தனை வாட்டி ஏமாந்தாச்சு, ஒரு வாட்டிக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வந்தால் வருது, போனால் போதுன்னு விட்டுடலாம். அவ்வளோதான் ப்ரோ. இப்போ எல்லாம் என்ன படிக்கிறீங்க? செகண்ட் இயர் பிஏஹிஸ்ட்ரி. 18 வயசை கடந்துட்டீங்களா? கடந்தாச்சு. 18 வயசை கடந்த பிறகு ஜனநாயக கடமை ஓட்டு செலுத்தணும்ல யாருக்காவது?
இப்போ நீங்கள் இந்த முறை யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? சீமானனுக்காக ஓட்டு போடலாம். என்ன காரணத்தினால? விவசாயம் காக்கிறதுனால, அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க. இந்த வெள்ளத்தினால யாருமே அந்த முன்னாடி செய்யல சீமான் செஞ்சாப்ல அந்த மற்ற கட்சிகள் எல்லாருமே கூட்டணி வச்சுட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்களே, அப்படி இருக்கப்ப சீமான் மட்டும் தனிச்சு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு, நான் யாரோட கூட்டணி வைக்க மாட்டேன், தனிச்சு தான் நிப்பேன்னு சொல்றாருல, இதை எப்படி பாக்குறீங்க? இது நல்ல விஷயம் தான். அவங்களை தனிச்சு நின்று இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் தான் ரொம்ப. அவர் என்னோட ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கதா சொல்றாருல, அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மை நான் வந்து என் அம்மா அப்பாவை நம்பலை, என் தம்பி தங்கைகளை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாருல, அது சாத்தியமாயிடுமா அவரோட கனவு? கண்டிப்பாக சாத்தியமாகும். நம்பலாம், கண்டிப்பாக நம்பலாம். இந்த தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க கடந்த தேர்தலை விட? கண்டிப்பாக 99 100 கிட்ட தொடலாம், வாய்ப்பு இருக்கு நிறையா. நன்றி பிரதர். தேங்க்யூ. வணக்கம், என்ன படிக்கிறீங்க பிரதர்? பிபிஏ ப்ரோ. இப்போ 18 வயசு கடந்துட்டீங்களா? பண்ணு. இப்போ இந்த முறை யாருக்கு வாக்கு செலுத்தலான் இருக்கீங்க? உங்கள் நண்பர்கள்லாம் வீட்டிலலாம் யாருக்கு வாக்கு செலுத்த சொல்லலான் இருக்கீங்க? சீமான் தான். என்ன காரணத்தினால? அது வந்து இண்டிவிஜுவலாக நிற்கிறாரு, அப்புறம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் சப்போர்ட்டு, மிச்சபடி பசங்களுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட்டாக இருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாருமே கூட்டணி வச்சு தானே தேர்தலை சந்திக்கிறாங்க, இவர் யாரோடையும் கூட்டணி கிடையாதுன்னு எல்லா தேர்தலையும் தனிச்சே நிற்கிறாருல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கெத்தான மூமெண்ட்டாக இருக்குது. இந்த முறை தேர்தலில் வந்து அதிகப்படியாக வாக்கு வாங்குவாருன்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம். யாரை கேட்டாலும், எந்த யங்ஸ்டரை கேட்டாலுமே எல்லாருமே இந்த சீமான்னு சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்பீச்சு தான் காரணம். இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் ஆகும். நன்றி. பிரதர், இப்போ என்ன படிக்கிறீங்க? நான் பிஏ ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ப்ரோ. இப்போ உங்களுக்கு 18 வயசு கடந்துருச்சுங்களா? ஆச்சு. இப்போ இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? சீமான் தான் ப்ரோ. அவர் தான் யாருக்கும் பயப்பட மாட்டார், யார் தப்பு பண்ணாலும் எழுத்து கேட்பார், போவார் வருவார். அவர் இந்த வார்த்தை நின்று அங்கெல்லாம் எல்லாருக்கும் வாக்களிப்போம் அவருக்கு. அவர் தான் நம்ம நாட்டை நல்லா பார்த்து பண்ணுவார். என்ன காரணத்தினால? அவர் விவசாயத்துக்கு நல்லா இது பண்ணுவார், நல்லா தனிச்சு நிற்பார். சீமான் அண்ணன் தான் ப்ரோ. 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது தான். நம்ம சீமானை ஜெயிக்க வச்சு எல்லாரும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்புகிறேன் அவர் சீமானா ஒழுங்காக பண்ணுவார்னு நம்புகிறேன். என்ன படிக்கிறீங்க பிரதர்? நான் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கேன். 18 வயசு கடந்துட்டோம் உங்களுக்கு? கடந்துட்டேன். இப்போ வந்து யாருக்காச்சும் ஓட்டு போட்டா ஆகணும்ல, இப்போ 24 பாராளுமன்ற தேர்தல் வரப்போது யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? சீமான். என்ன காரணத்தினால? அவர் இளைஞர்கள் பசங்களுக்காக நல்லா பண்ணுறாரு, தனிச்சு நிற்கிறாரு. இப்படின்னா கூட்டணி பண்றாரு, அது மாதிரி நல்லா பண்றாரு. மக்கள் விவசாயம் இதுன்னு பண்ணுறாரு, விவசாயம் மக்களுக்காண்டி ஏதாவது பண்ணுறாரு. மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க, ஆனால் நான் அவர் தேர்தல் அறிவிக்கிறதுமே வேட்பாளரை அறிவிச்சு நான் தனிச்சு தான் நின்று போட்டியிடுவேன், என் அரசியல் பிடிச்சி போய் என் தம்பி தங்கையில் எனக்கு ஓட்டு போட்டால் போதும், என் அரசியல் பிடிக்காதவங்க எனக்கு ஓட்டு போட வேணாம் அப்படிங்கிறாருல, என் தம்பி தங்கைகளை தான் நம்புறேன்னு சொல்கிறாருல, அவர் நம்பிக்கை வந்து பொய்யாவாமல் அவருக்கு வாக்கு செலுத்துவாங்களா எல்லாரும்? நல்லா செலுத்துவாங்க. நானே சீமான் தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். உங்களோட படிக்கிற நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? சீமானுக்கு வாக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்களா, எப்படி சொல்கிறாங்க? ஆனால் எங்கள் இளைஞர் சப்போர்ட்லாம் சீமான். நன்றி. சரி. பிரதர் வணக்கம். வரக்கூடிய 24 எலெக்ஷனில் வந்து யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? எனக்கு பிடிச்சது வந்து டிஎம்கே தான். இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்காப்புல, அண்ணா இருக்காப்புல, நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இளைஞர் மத்தியில் அவருக்கு வந்து நல்ல ஒரு பேர் இருக்குது. ஒரு சில பண்ணுற தப்புனால வந்து இவங்க பேர் வந்து கெட்டு போகிறதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன உண்மையானு எனக்கு தெரியாது. எனக்கு இல்லை, இப்போ வந்து அண்ணாமலை மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, நல்லா பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஓட்டை வந்து உடைக்கிறது வந்து அவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன உண்மையாக பொய்யானு தெரியல. என் ஃப்ரெண்டெல்லாம் சீமான் இதில் இருக்காங்க. எனக்கு வந்து டிஎம்கே கொள்ள பிடிக்கும், அதெல்லாம் நான் டிஎம்கே போடுவேன். ஒவ்வொருத்தங்களும் ஒரு விருப்பம் இருக்கும், நம்ம வந்து சொல்ல முடியாது.